அரட்பெரும் ஜோதி பௌமாதி அமாவாசை என்று சொல்லக்கூடிய கார்த்திகை அமாவாசை தினத்தன்று யார் ஒருவர் இல்லத்தில் 27 தீபம் போட்டு முன்னோர்கள் வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் ஏற்படும். மிக முக்கியமாக நிலம் சார்ந்த, சொத்து சார்ந்த அல்லது குழந்தை கல்யாணம் போன்ற விஷயங்கள் தடையாக இருந்தால் அந்த தடைகள் நீங்கும். வரும் புதன்கிழமை அற்புதமான தெய்வீகமான நவம்பர் 19ஆம் தேதி அமாவாசை வருகிறது. அதாவது சரியாக புதன்கிழமை காலை 10:28 முதல் அடுத்த நாள் காலை 12:31 வரைக்கும் வருகிறது இந்த மாதத்தோட கார்த்திகை அமாவாசை. இந்த அமாவாசை அன்று மதிய படையல் வழிபாடும் மாலை 27 தீபம் போட்டு வழிபாடுகளை செய்யுங்க. ஆமாங்க, அமாவாசை அன்று நமது குலதெய்வத்தையும் பித்ருக்களையும் வழிபட வேண்டிய ஒரு தெய்வீகமான நாள். வரும் புதன்கிழமை காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிங்க. எண்ணெய் தேய்த்து அமாவாசைக்கு குளிக்கக்கூடாது, கோலம் போடக்கூடாது, வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை செய்யாதீங்க, எதிர்மறையான விஷயங்களுக்கு முடிவுகள் எடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க, வட்டி கட்டாதீங்க. எந்திரிச்சு குளிச்சுட்டு கை நிறையா பச்சை பயிரை எடுத்து பிரார்த்தனை பண்ணி உங்கள் முன்னோர்களை குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி வடக்கு திசையில் தூவி விடுங்க. அதற்கு அப்புறம் மதியம் உங்கள் வீட்டில் ஒரு கண்ணாடியை வச்சு கண்ணாடிக்கு முன்னாடி சைவ படையல், ஒரு வாழை இலை போட்டு சைவ உணவுகளை எல்லாம் செஞ்சு படையல் போட்டு ஓம் குலதெய்வத்தோட பேர் நம ஒரு 108 முறை சொல்லி தேங்காய் உடைச்சி வாழைப்பழத்தை வச்சு கற்பூரம் ஆரத்தி காமிங்க. அந்த சாதத்தை எல்லாம் டோட்டலாக மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் காகத்திற்கு வையுங்க. அதற்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுங்க. இதெல்லாம் செய்ய முடியாதவங்க காலையில் என்ன உணவை நீங்கள் செய்கிறீங்களோ அதைய காகத்திற்கு வச்சுட்டு அதற்கப்புறம் சாப்பிடுங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாலை நேரத்தில் சரியாக 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் 27 அகல் விளக்கு வச்சு 27 நெய் தீபம் ஏற்றி 27 நட்சத்திரத்தையும் நினைத்து கொண்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்கின்ற ஜோதி மந்திரத்தை 27 முறை சொல்லுங்க. ஓம் சிவசிவ ஓம் என்கின்ற மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். அதற்கப்புறம் மிக முக்கியமாக உங்களோட குலதெய்வ மந்திரம் ஓம் குலதெய்வத்தோட பேர் நம 27 முறை சொல்லிட்டு இந்த ஜோதி இன்று முதல் எங்கள் வீடு முழுவதும் பரவி நிற்கட்டும், எங்களது முன்னோர்களின் அருள் கிடைக்கட்டும், புண்ணிய பலன்கள் கிடைக்கட்டும், எங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கட்டும், காரியத்தடைகள் அத்தனையும் சரியாகட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். நைட் அந்த தீபம் அணைஞ்சதுக்கு அப்புறம் அந்த தீபத்தில் இருந்த திரியெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் உங்கள் வீட்டுக்கு அடுத்த நாள் சாயந்தரம், அதாவது வியாழக்கிழமை சாயந்தரம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி அந்த திரியெல்லாம் போட்டு கொளுத்துனீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாசு தோஷம், திஷ்டி தோஷம், எதிர்மறை தோஷம், உறவுகள் பிரச்சனைக்கும் தீர்வுகள் கிடைக்கும். இந்த அற்புதமான தெய்வீகமான பரிகார வழிபாட்டை நமது அன்பர்களும் நண்பர்களும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் செய்யுங்க. நல்லது நடக்குங்க. அன்று கண்டிப்பாக அசைவ உணவை தொடாதீர்கள். நல்லது நடக்கும். அடுத்த நாள் சோடசக்கலை இந்த முறை அற்புதமான குரு நாளில் வருது. அன்றைய தினத்தில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது. நான் அதை உங்களுக்கு அடுத்த பதிவில் அனுப்பிவிடுகின்ற காத்திருங்கள். வரும் நவம்பர் 20ஆம் தேதியிலிருந்து நித்திரை யோகக்கலை என்கின்ற ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடக்குது. தூக்கத்தின் மூலமாக செல்வத்தை பெறுவது எப்படி, தூக்கத்தின் மூலமாக வெற்றியை பெறுவது எப்படி, தூக்கத்தின் மூலமாக நோய் நொடிகளை சரி செய்வது எப்படி, ஆழ்ந்த உறக்கத்தின் மூலமாக ஆனந்தமான வாழ்க்கையை பெறுவது எப்படி என்பது தான் இந்த நித்திரை யோகக்கலையோட ரகசியம். மறக்காமல் கண்டிப்பாக கலந்துக்கக்கூடியவங்களுக்கு நான் எழுதின புத்தகத்தை அன்பளிப்பாக பிரசாதமாக அனுப்ப இருக்கின்றோம். உங்கள் பேரை பதிவு செய்ய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். வரும் நவம்பர் 23ஆம் தேதி மதுரை வர இருக்கின்றேன். மதுரை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அனைவருமே மதுரையில் என்னை சந்தியுங்க. உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய, வளப்படுத்தக்கூடிய, வெற்றி அடையக்கூடிய பயிற்சி வகுப்பான பணவளக்கலை நடத்துறதுக்கு நான் வரேன். 100% உங்கள் வாழ்வில் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள கீழக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அபரிதமாய் பெருகட்டும். வாழ்க.